விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களோட மேரேஜ்ல கல்யாண விருந்து தடபுடலா இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களுடைய மேரேஜ் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அப்டேட் வந்து நம்ம எல்லாரையுமே மிரள வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மண்டபத்துக்கு இவ்வளவு கோடி, அது மட்டும் இல்லாம பவுன்சர் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயம் வெளியாகி வந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட கல்யாணத்தில என்ன மாதிரியான விருந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு கல்யாணம் முழுக்க முழுக்க ஏன்சியன்ட் முறைப்படி நடக்க போகுது. அதனால முழுக்க முழுக்க சைவத்த மட்டுமே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய டாப் செஃப் எல்லாத்தையுமே வர சொல்லி தான் சமைக்க சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க சைவத்திலே இந்த ஒரு கல்யாணம் இருக்க போகுது. கல்யாணம் மட்டும் தான் முழுக்க முழுக்க சைவத்தில இருக்க போகுது. ஆனா அதற்கடுத்து அவங்க பண்ண போற விருந்து இருக்கு இல்லையா? கல்யாண விருந்து. அது ஒட்டுமொத்த அசைவத்தையும் சேர்த்து வச்ச மாரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 500 ஆடு, 1000 கிலோ கோழி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண போறாங்களாமா. இது மட்டும் இல்லாம கடல்சார் உயிரினங்கள், அசைவத்தில என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஆந்திரா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தில இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார் எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வச்சிருக்காங்க. அதனால இந்த ஒரு விருந்து அப்படிங்கிறது தடபுடலாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் மிகப்பெரிய செலிபிரிட்டியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாமே போவாங்க. அவங்களுக்கு இது தனியா பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் ஒதுக்கி சாப்பிட வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் எல்லாமே போகணும் அப்படிங்கிறதுனால தான் 500 ஆடு, 1000 கோழி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட விருந்த இதற்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பொருட்செலவுல இந்த ஒரு விருந்த அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த விருந்து எல்லாராலயுமே பேசப்படும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. இவ்வளவு ஆடுகள், இவ்வளவு கோழிகளா இந்த ஒரு விருந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா பார்க்குற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ரம்பா அவர்கள் மீண்டும் தமிழ் சினிமால படங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி இருக்கு. 2000 காலகட்டத்தில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ரம்பா அவர்கள். உள்ளத்தை அள்ளித்தா அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமால அறிமுகமாகி இருந்தாங்க. அந்த ஒரு படத்த தொடர்ந்து ரஜினி சாரோட அருணாச்சலம் பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட படங்கள் பண்ணியிருக்காங்க. விஜய் சார், அஜித் சார் அப்படின்னு தொடர்ந்து தமிழ் சினிமால முன்னணி நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய எல்லார் கூடயுமே படங்கள் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க தமிழ் சினிமாவ மட்டுமல்லாது, சினிமா வாழ்க்கையே துறந்திருந்தாங்க. ஆனா, இப்ப அந்த ஒரு முடிவ அவங்க மாத்திருக்காங்களாமா. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணி ரோல், அக்கா ரோல் இந்த மாரி தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் பண்ணாம இருந்தேன். பட் என்னோட பீரியட்ல இருந்த சிம்ரனாக இருக்கட்டும், லைலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பீப்பிள்ஸ் இப்ப ரொம்பவே சூப்பரான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி நல்ல போல்டான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் படம் நடிக்க போறேன் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. ஸோ கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமால மீண்டும் புதிய அவதாரம் ரம்பா அவர்கள் எடுக்க போறாங்க.